ஒரு விஷயம் வெளியில் தெரிய மாதிரி இருக்குது. ஆனால் அந்த விஷயம் வந்துட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி என்ன ஒரு விஷயம், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயில் பார்ப்போம். சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லியும். ஓகே, அது நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு குழப்பங்களை கொடுக்குதில்ல கரண்ட்லி. சம்டைம்ஸ் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது, சம்டைம்ஸ் சுத்தமாக இல்லை, என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படியே ஒரு தாட் இல்லையா. அதாவது நீங்கள் உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், கம்யூனிகேஷனே மாறுது. ஒரு சில டைமில் உங்களுக்கே ஒரு ஒரு எண்ணங்கள் வேறு வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஒரு பிடிப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தெரியணும். அது தெரிகிற வரைக்குமே வந்துட்டு உங்களுக்குள்ளே அந்த ஒரு குழப்பங்கள், அந்த ஒரு டென்ஷன்ஸ், அந்த ஒரு படபடப்பு எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் சீக்கிரமாகவே விலகிற மாதிரி இருக்குது. அப்போது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த குழப்பங்கள் விலகுதோ அந்த விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட பார்வையிலிருந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க லைஃப் ஜென்ரலாக. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. ஓகேங்களா, உங்களோட கற்பனைகளும் அதில் சேர்ந்து இருக்குது. நீங்களே தனியாக வந்துட்டு யோசிக்கிறீங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு. பட் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் நினைக்கிறதும் சரி, நடக்கிற ஒரு சில விஷயங்களும் வேறு வேறையாக இருக்கிறதுனாலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர், கரெக்டான ஒரு பிக்சர் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா உங்களோட லைஃபு சம்மந்தமாக. அதுதான் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, அது வர்றது வந்துட்டு ஒரு பெரிய அளவில் அப்படியே எல்லாம் பக்க இன்ஃபர்மேஷன்ஸோடு வரும்லாம் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ யாரை பற்றியோ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு சில சீக்ரெட்ஸ் அப்படின்ற விஷயமும் தெரியும். இது வரைக்கும் உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும், பர்சனலாக எடுத்துக்கிட்டாலும் அது ஏதோ ஒன்று நடக்கும், இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் ரியாலிட்டி பார்க்கல இன்னும். நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையிலே வாழ்க்கை போகுது. ஆனால் அதனாலேயோ என்னமோ வந்துட்டு இன்னும் நீங்கள் ரியாலிட்டி பார்க்காம புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனாலையோ லைஃப் இன்னும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரலை. ஆனால் ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன, உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் அது உங்களுக்கு குழப்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அது என்னங்கிறது நீங்களே அந்த அந்த இருக்கிற எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போது பிச்சு பிச்சு இருக்கக்கூடிய அங்கங்கே கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே, செய்திகள் எல்லாத்தையுமே நீங்களாகவே வந்து சேர்த்து ஒரு 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 ஆன்சர் உங்களுக்கே கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இப்போ வரக்கூடிய டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த மந்த்தே பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி அளவுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன லைஃபு, ஏதுக்கு வாழ்கிறோம், என்ன அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஒரு சில பேருக்கு வரலாம். அது வந்து ரொம்ப நீங்கள் போட்ட பிளானிங் எதுவுமே நகராமல் இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு ஒரு ஒரு எல்லாமே நிறைய குழப்பங்கள் உள்ளே வந்திருக்கலாம் இல்லையா. பட் ஆனால் அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு சொல்கிற விஷயம் இந்த செகண்ட் ஆஃப் இந்த மந்த் முடியறதுக்குள்ளே கூட ஒரு சில பேருக்கு ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ எல்லா ஆன்சரும் கிடைக்கணும்னு கூட சொல்ல முடியாது. பட் ஆனால் முக்கியமான இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேவையான ஒரு ஆன்சருங்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ரேண்டமாக அமையும். அது எப்படிலாம் கால்குலேஷன் அப்படிலாம் கிடையாதுங்க. சும்மா நீங்கள் ஒரு எமோஷனாக இருக்கும் போது பேசுகிறது, இல்லை ஜஸ்ட் ஒரு 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 கிளிக் ஆகும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு கனெக்ஷன் வரும். ஆனால் அந்த பர்சன் வந்து உங்களோட லைஃபைவே மாற்றுவாங்க. உங்களுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் உங்களை கண்ணை மூடி வச்சுருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனாலும் கூட வந்துட்டு இப்போ உங்களை வந்து ஒரு சில விஷயம் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்களே நம்பிட்டு இருப்பீங்க.
அப்புறம் ஒரு 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 பெர்சனையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ ஓகே நம்ம தான் ஏமாந்துட்டுருக்குறோம், நம்மளை தான் எதை ஃபூல் பண்ணுறாங்க போல் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், சின்ன சின்ன ஹிண்ட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக நகரும். அப்போது கண்ணை மூடி தடுக்கிறதுக்குள்ளார அது இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆனால் எப்படி இருக்கும், அப்படி அந்த மாதிரியான ஒரு சில மூமெண்ட்ஸ் அப்படின்றதும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த பேசுகிறது, அந்த ஒரு இப்போ ஃபோன்லேயோ டெக்ஸ்ட்லேயோ அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நார்மலாக உங்களுக்கு அமையுங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு கட்டத்தில் அது முக்கியமாக அது உங்களுக்கு ஃபாரவராக கடைசி வரைக்கும் வருதா வரல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அந்த பர்சன் நிறைய உண்மைகளை காமிச்சதுக்கப்புறம் நீங்களே மாறுவீங்க. இந்த டைம் பீரியடுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ஏதாவது ஒரு 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 மறந்துட்டீங்க இல்லை அசால்ட்டாக இருக்கீங்கன்னா கவனம். அது இந்த டைமில் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வந்து நல்லது. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் ருசி, உங்கள் லைஃப் மாறவே மாறாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ உங்களை ரொம்ப ரொம்ப ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. அதாவது ஒரு நான் சொல்கிற மாதிரி தான், ரியாலிட்டி வந்து ஒரு சில பேர் பார்க்கல. ஒன்று மற்றவங்க சொல்கிறத நம்புறது, இல்லை நீங்களாகவே ஒரு கற்பனைகளை வச்சுக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஆனால் இது நடக்காது, இது இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது உங்கள் வீடு விஷயமோ பர்சனலோ ப்ரொஃபஷ்னலோ உங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நபரோ இல்லை அந்த சூழ்நிலையோ மாறும். அப்போ எது நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ திடீர்னு நடக்கும். ஜஸ்ட் ஒன் டேங்க, ஒரே நாள், அவ்வளோதான். எல்லாமே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? இது என்னன்னா ஒரு கட்டத்தில் அந்த அந்த டைம் நெருங்க வர்றப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரிய வரும் ரியாலிட்டி என்னங்கிறது தெரிய வந்துடும். ஆல்மோஸ்ட் என்னமோ ஒரு மாதிரி தப்பு நடக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த தாட் உங்களுக்குள்ளார எந்த விஷயத்துக்காவது வருது அப்படின்னா அதை அசால்ட்டாக விடாதீங்க. அது வார்னிங் சைன். ஏன்னா இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே வர எந்த தாட்ஸுமே சும்மா சாதாரணமாக ரேண்டமாலாம் வராது. திடீர்னு ஒரு விஷயத்துக்கு மேலே டவுட் வருது, ஒரு விஷயத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இமோஷன்ஸ் வருதுன்னா கேர்ஃபுல். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய சொல்யூஷன், பெரிய பெரிய தீர்வுகள், பெரிய பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் வரணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயம் எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கும். சில டைம் ரியாக்ஷனே இருக்காது, ஆனால் அது பாட்டுக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஹைப் ஆகிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அவ்வளோக்கு கொடுக்க தேவையில்லை. சிம்பிளான விஷயங்கள், சைலண்ட்டாக நகர விஷயங்களை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடுங்க உங்கள் லைஃப்பில். இப்போ எதெல்லாம் மாறாதுன்னு பிடிச்சி வச்சுட்ருக்கீங்களோ எல்லாமே மாறும். ரொம்ப பெரிய டாஸ்க்கெல்லாம் தேவையில்லைங்க. சின்னதாக ஒரு ஸ்டெப்பு, சின்னதாக ஒரு மூவ், சின்னதாக ஒரு வார்த்தை பேசுகிறது, அவ்வளோதான். அதில் எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ பெரிய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது இந்த டைம்லேயும் சரி இனிமேலும் சரி கவனம், பொறுமை, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எமோஷன்ஸ் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணும் இந்த டைமில். ரொம்ப திடீர்னு கோவம் வரும், திடீர்னு வெறுப்பு வரும், எல்லாத்தையும் பிடிச்சி திட்டுவீங்க. உங்களோட க்ளோஸ் டு ஒன்னேவே நீ யார் எனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு எமோஷன்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆகும். கவனம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஆனால் இந்த மெசேஜ் வந்து இட்ஸ் ஸோ ரியல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த கனவுகள், ட்ரீம்ஸ், கோல்ஸில் மட்டும் வந்து விடாதீங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ரொம்ப வந்து தடைகளை வந்து சம்டைம்ஸ் கொடுக்கும். ஆனால் வந்து அதாவது ஹேண்டில் பண்ணுற விதத்தை மாற்றுங்க. அது இன்னொரு விஷயம். இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் மாறினாவே எல்லாமே மாறும். ஒரு விஷயம் பார்க்குறீங்க, ஃபெயிலியர் ஆகுது, சும்மா எஃபோர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, பதில் வரமாட்டேங்குது, உடனே கோவம், ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு சில்லாக ஹேண்டில் பண்ணுங்களேன், சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஒரு ஏதாவது இந்த ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஒரு சில பேர் அதான ரொம்ப நல்ல டிப்ஸுன்னு தான் சொல்லணும். கஷ்டம்தான்,
பிரச்சனை தான், சூழ்நிலைகள் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சிரிச்சுட்டு கூலாக கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சால்வ் ஆகிடும், அந்த வேகத்திலே போயிடும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கெலாம் அது ஒர்த்தே கிடையாது. ஈவன் நீங்களே இப்போ உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச நிறைய விஷயத்த உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லாமல் எத்தனையோ இடங்களில் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் இப்போ உட்காந்து பார்த்தாலும் அந்த டைமில் என் வாழ்க்கைக்கு நான் ஏதாவது பண்ணியிருந்தா கூட முன்னேறி இருப்பேனோ என்னவோ. ஏன்னா அதெல்லாம் ஒர்த்தே இல்லை, அது அப்படி அப்படியே போயிடுச்சு. ஸோ யூஸ் யுவர் எனர்ஜி வைஸ்லி. அப்போது உங்களோட எனர்ஜியை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பேசுகிற விதங்கள் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. கரெக்டாக பேசுங்க. ஜாலியாக பேசினாலும் என்ன டாப்பிக்கில் ஜாலியாக பேசுகிறீங்க, என்ன விஷயங்களில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. ஏன்னா ஏன் இமோஷன்ஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட இமோஷன்ஸில் நீங்கள் சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில் ரிவீல் பண்ணிடுறீங்க. ஸோ அதாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் மூலியமாகவே வெளியே போதேங்க. அது வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பாயிண்ட் அள்ளி கொடுக்குறீங்களே. ஸோ நீங்களே எல்லா ஹிண்ட்டையும் கொடுத்துக்கிறீங்க, ரைட்? ஸோ பி சேஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஃபாக இருங்க. உங்களுக்கு மற்றவங்களால பிரச்சனை நினைக்கிறீங்க. எஸ், மற்றவங்களால பிரச்சனை இருக்குதான், ஆனால் பாதி டைம் உங்களாலே பிரச்சனை தானே உங்களுக்கு. ஆனால் இது என்ன அப்படின்னா, அந்த சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாற்றம், அந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் சான்ஸ் மாதிரி தான். அப்போது அந்த ஒரு தடங்களோ இல்லை ஒரு தடங்கள் விலகிறதோ இல்லை அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ எதுவுமே ஒரு டைம் கிடைக்குங்க, ஒரு டைம் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது நீங்கள் பிடிச்சிக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வேணால் ஒரு ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய வழியில் நிறைய சான்சஸ் கிடைக்கும் இல்லையா? பட் உங்களுக்கு வந்து சான்ஸ் ஒன்று கிடைச்சா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அது வரப்பே நம்ம எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. இல்லைன்னா அது போச்சுன்னா திரும்பி எப்போ வரும்னே நமக்கே தெரியாது. அப்படி தான் வந்து உங்களுடைய ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் பீப்புளை சகிச்சுக்கிட்டு போகணும், பீப்புள் விஷயத்தில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு பிடிக்காத இடங்களில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி கிடையாது. பட் உங்களுடைய ஓன் ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் இமோஷன்ஸ். இப்போ டக்குன்னு கோவம் ஆகுது, ரெஸ்ட்லெஸ் ஆகுது, ஹெல்த் பாதிக்குது, இது எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த டைம், இந்த மொமெண்ட்டுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் தெரிஞ்சாவே போதும், உங்களோட லைஃப்பில் அழகான சேஞ்சஸை கொண்டு வர முடியும். படிப்படியாக ரொம்ப பெருசாக ஒரு அப்படியே நிறைய விஷயங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பிளானிங்கெல்லாம் போட்டுட்டு அவ்வளோலாம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சிம்பிளாக பண்ணால் கூட போதும் தான். ஓகேவா? ஸோ பார்ப்போம் ஏஞ்சல்ஸ் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வெரி லக்கி, லைக் இன்னும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மறந்துருந்தீங்கன்னா அது ஞாபகத்துக்கு வரும், திடீர்னு சடனாக ஞாபகத்துக்கு வரும். அது இவ்வளோ நாளாக மறந்தாச்சு, அது டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஓகே, ஸோ பியூட்டிஃபுல். மேக் அ விஷ். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க. லுக் அட் திஸ் இஸ் த ரியல் மேஜிக்கலான ஒரு மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன விஷஸ் இருக்குதோ அதை கேளுங்க. ஒரு சில பேர் ஆசைப்பட பயப்படுறீங்க. ஏன்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு கிடைக்கல, அதனால எனக்கு ஆசைப்படவே பயமாக இருக்குது, கேட்கவே பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பாஸ்ட்டு தூக்கி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஆசைப்படுற விஷயத்த கேளுங்க. ஆனால் அது ரியலாக இருக்கணும், ஃபேண்டசியில் உள்ளே இருக்கணும் வந்துடாதீங்க. ஓகேவா? நான் அதையுமே சொல்லிடுறேன், ஃபேண்டசி உள்ளே வரவே கூடாது. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது பிரபஞ்சத்தாலேயும் ஏஞ்சல்ஸாலேயும் கொடுக்க முடியணும், அது மாதிரி கேளுங்க. ஓகேவா? அது சீக்கிரம் வேணும்னா அது சீக்கிரமாக கொடுக்க முடிகிற மாதிரி கேளுங்க. அதுக்கான சோர்ஸ், அதுக்கான வழிகளை உருவாக்குற மாதிரி கேளுங்க. அது உங்களால் செய்ய முடிகிற மாதிரியே இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல், பி ரியல், அவ்வளோதான் சொல்லணும். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அழகான ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ விருப்பப்பட்டதை வந்து கேளுங்க, அண்ட் அதே மாதிரி அதை நோக்கி போங்க. அண்ட் இதுவும் பாருங்கள், நடக்காது கிடைக்காதுன்னு சொன்ன விஷயங்களும் நடக்கும், கிடைக்கும்.
இட்ஸ் அ பிலீஃப், நம்புறது மட்டும்தான் ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் மாற்றிக்கணுங்க. நீங்கள் இப்படியே இதே பர்சனாக இருந்தாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. லெட் மீ டெல் யூ, நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சனானா கிடையவே கிடையாது. நிறைய பர்சன் ஸ்ட்ராங் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம், பிக்கப் ஆயிலில் போயிட்டு வேறு என்னென்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் 3 பைல் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1க்கு திஸ் பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2க்கு ஸ்மைல் ப்ளீஸ் இந்த ஒரு மெசேஜ், பைல் நம்பர் 3க்கு இந்த க்ரீன் கலர். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலேயும் தாராளமாக சூஸ் பண்ணலாம். 3 பைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்க்கலாம். சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரு. லேட் ஆகுனா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். பைல் நம்பர் 1 ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். Okay, that's beautiful. Okay, pile number 1. So pile number 1, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. லைஃப் வந்து ஒரு சில பேர் நினைக்கிறீங்க லைஃப் என்ன நகர மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது, எண்ட் ஆகிடுச்சோ, அப்படிலாம் கிடையாது. இன்னும் உங்கள் லைஃப்பில் நிறைய நியூ சாப்டர்ஸ், புது விஷயங்கள் அப்படின்றது இருக்கும், புது அனுபவங்கள் இருக்கும், புது விஷயங்கள் இருக்கும், புது பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதே மாதிரி புது நம்பிக்கைகள் அதெல்லாமே வந்துட்டு இனி வரும். அதாவது இதுவரைக்கும் வந்துட்டு அனுபவிக்காத நிறைய விஷயங்களை வந்து இனிமேல் இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஆனால் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ்லாம் கிடையாது, பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த பழைய விஷயங்கள், பழைய வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பழகி இருக்கும். அதாவது இப்போ புது விஷயம்னு வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு சில ரிஸ்க் எடுக்கணும், ஒரு சில பவுண்ட்ரிஸை நம்ம தாண்டணும். இப்போ ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும், நல்ல எல்லாமே வசதியோடு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் புதுசாக செய்கிறப்போ எல்லாமே விட்டுட்டு தனியாக போய் தான் செய்யணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு சில பேர் நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ மறுபடியும் அந்த புது இருக்கிறத விட்டுட்டு அந்த புது விஷயத்தை நம்பி போய் அது செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? அப்போ உள்ளதும் போயிடுமே. ஸோ இந்த தாட், இந்த பயம் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க விடாமல் தடுக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் எப்பயுமே ஒரு புது புது சாப்டர்ஸ் ஒரு கட்டத்துலேயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப வித்தியாசம். இந்த வருஷம் வித்தியாசம், நிறைய பேருக்கு சேஞ்சஸ் நடந்திருக்கும். அது மாதிரி தான். ஓகே, உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸும் சரி, உங்களோட நீங்கள் உழைக்கிற அந்த உழைப்புக்கான ஒரு மரியாதையும் சரி, அதுக்கான ஒரு 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 மணி இல்லை ஒரு ரெக்கக்னிஷன் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு வெளியில் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய புது விஷயங்கள்ல இருக்குது, புது மனிதர்கள்கிட்ட இருக்குது, பழைய விஷயங்களில் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயம் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். அப்போது இது வரைக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், இவங்க சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேங்கிற வார்த்தையை குறைச்சிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ போல்ட்னஸ், தைரியம் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களோட லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் அப்படிங்கிறது வரத்துக்கான சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அப்போது அந்த மெம்பரால், அந்த ஒரு விஷயத்தால் நிறைய மாற்றங்கள் வரும். ஒரு சில பேருக்கு புது சான்சஸுமே வரும். வேலை விஷயம், நியூ சான்சஸ், வீடு வேறு இடம் மாறுறது, அந்த மாதிரி ஒரு புது விஷயம், ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது டெஃபினட்டாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா விட்டது எல்லாத்தையும் நல்லா அழகாக பிடிச்சிக்கலாம் உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு அமையும். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கான அந்த ரியல் ஜஸ்டிஸுங்கிறது இந்த வழியில தான் கிடைக்கும். அது நீங்க தான் வந்து ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏத்துக்கணும். ரைட். இல்ல நான் அப்படிலாம் வந்து பண்ணமாட்டேன். நான் வந்து ரொம்ப எல்லாமே அ அ பழைய விஷயங்களோடயே இருப்பேன்னா, தென் அப்புறம் நீங்க தான் வந்து மாத்திக்கணும் என்னன்னு. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க் யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ, உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன ஒரு மெசேஜ்? ஓகே, த ஃப்ரீடம். பியூட்டிஃபுல். சி, ஃப்ரீடம் அண்ட் நியூ பிகினிங்ஸ் இது ரெண்டுமே ஒரு மெசேஜாக கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்றது மேபி உங்கள் லைஃப்பில் நிறைய உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த பர்சன்ஸ் நகர்ந்திருக்கலாம், இல்லை நகரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கலாம், இல்லை நீங்களே வெளியே வரலாம். ஆனால் அவங்க ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்து உங்களை பூட்டி வச்சிருக்கு. அப்போது ஒரு சில சைல்ட்ஹுட் ட்ராமா, பாஸ்ட் ட்ராமா, ஒரு சில ஏக்கங்கள், அந்த இமோஷன்ஸு, எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தான் உங்களை போட்டு பூட்டி வச்சிருக்குது. மற்றபடி வந்து இந்த 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 எண்ணங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு புது சாப்டர், நியூ பிகினிங் அப்படின்றதுக்குள்ளார நீங்கள் ரெடி ஆயிடுவீங்க. ஓகேவா? பைல் நம்பர் 2 நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணக்கூடிய டைம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வரைக்கும் வந்து தடங்களாக இருந்த விஷயங்கள் விலகுது. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரே விஷயத்தை திரும்ப 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 ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரே பிரச்சனை பல வழியில் பல நபர்களால் வரும். பல சூழ்நிலைகளிலும் ஒரே பிரச்சனை தான். ஒன்று லவ், இல்லை மணி, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. தனிமை, எஸ் அது ஒன்று. ஆனால் அது எல்லாம் வெளியே வருது. ஒரு புது இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வரைக்கும் போகாத இடமாக இருக்கும். மேபி அங்கே நீங்கள் வேலை விஷயமாவோ, இல்லை உங்கள் வாழ்க்கையை தொடங்கவோ, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கோ, எனிதிங் எதுக்கோ ஒன்று போவீங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கான ஒரு வாழ்க்கைங்கிறதே ஆரம்பிக்கும் இனிமேல். ஓகே. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஒரு சில சங்கடங்களை கொடுத்து ரிலீஸ் பண்ணுற சான்சஸ் வருது. அப்போது இப்போ ஏதோ ஒரு குழப்பங்கள், ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதிலிருந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வர தான் போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருங்க. இப்போ வெளியில் தான் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க, எனக்கு வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க, சுற்றி இருக்கவங்க, வேலை செய்கிற இடம், அது குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட எண்ணங்கள் விஷயம் கவனம். ஓகேங்களா? அண்ட் இந்த வரக்கூடிய அந்த புது பிளேஸ், அந்த புது வாய்ப்புகளை வந்து விட வேண்டாம். புது ஐடியாஸ் ஆல்சோ வந்துட்டு விட வேண்டாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரே மாதிரியே இருக்காது. அதில் நிறைய சேஞ்சஸ், மாற்றங்கள்ங்கிறது உள்ளேற போனால் தான் தெரியும். அப்போ அந்த வாய்ப்புகளை எடுத்தால் மட்டும்தான் வந்து தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு தனிமை, அதாவது சோலோவாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுனா தனியாக போக விருப்பம் இல்லை, ஏதோ ஒரு பயம், குழப்பம். ஆனால் இனி எல்லாமே தனியாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு சில சீக்ரெட்ஸ், ஒரு சில பேரை பற்றி ஒரு சில சீக்ரெட்ஸ் ஆல்சோ இந்த டைம் பீரியடில் கிடைக்கும். அந்த சீக்ரெட்டு ஒரு காசிப் கிடையாது. இப்போது அவங்க ஏதோ ஒரு ரகசியம் மறைச்சி வச்சுருக்காங்க, அது தெரிஞ்சுக்கலாம், ஓகே என்ன தான் நடக்குது, அது அந்த காசிப்பு மாதிரி கிடையாதுங்க. அந்த சீக்ரெட்டில் நீங்கள் எங்கேயும் வந்து இருப்பீங்க. அப்போ உங்களை பற்றின ஏதோ ஒரு விஷயம் அந்த பர்சன் மறைச்சி வச்சிருக்கிறது, இல்லை அந்த பர்சன் செஞ்சது உங்களுக்கு தெரியாமல் அந்த சீக்ரெட் உங்களை நோக்கி வரும். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் எல்லாமே பார்க்குறது எல்லாமே ஒரு கண்ணை மூடி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ தான் அந்த கண்ணு திறக்குது, அந்த ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அழகாக வருது. ஓகே. ஸோ ஹாப்பியாக இருங்க, பீஸ்ஃபுல்னஸாக இருங்க, நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, பதட்டத்தில் இருக்கீங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட், எதையுமே கிராண்டடாக எடுத்துக்காதீங்க இந்த நிமிஷத்துலேருந்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நியூ பிகினிங்கில் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்காமே வந்து டக்கு டக்குன்னு உங்களோட கைக்கு வந்துடும். அப்போது ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நான் கண்டிப்பாக நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது உங்களுக்கு கிடைச்சது ஒரு பிளஸ்ஸிங்.
நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான ஒரு பலன், பொறுமைக்கான பலன், உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு அந்த கரெக்டான டிவைன் டைமிங்கில் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அப்போது அழகாக அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு கிரேட்ஃபுல்னஸோடு இருங்க. ஓகே, ஸோ ஸ்மைல் ப்ளீஸ், ஃபஸ்ட்டு சிரிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைல் நம்பர் 2க்கு. தட்ஸ் ஆல், தேங்க்யூ. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். Yes, spirit guides, beautiful. Empowerment. I'll take one more. Talent, beautiful. Okay, so அது pile number 3. Don't stop. ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஒரு pile number 3 வெரி க்ரியேட்டிவ் பர்சன். டேலண்ட் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டிங்கிறது நேச்சுரலாகவே இருக்கும். நேச்சுரலாகவே உங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ரேண்டம் மோட்டிவேஷன் கிடச்சிட்ருக்கோம். அது எப்படின்னா வந்து ஒரு எப்பயுமே வந்து அமைதி, பீஸ்ஃபுல்னஸ்ஸு எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணிக்கலாம், பேசி சால்வ் பண்ணிக்கலாம், பாசம், அன்பு பாசம் ஜெயிக்கும் அப்படின்ற எண்ணங்களோடு இருந்தவங்க தான் பைல் நம்பர் 3. ஆனால் வரக்கூடிய டேஸ்லேயும் சரி கொஞ்சம் நாட்களாகவே ஒரு சில பேருக்கு ஆல்ரெடியே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறீங்கனாலும் அந்த ஒரு பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் அப்படியே உங்களை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். எந்திரி, நீ வந்து விட்டு கொடுக்கறது அன்பு பாசமாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்திரி முதல்ல போ, நமக்கானது நம்ம எடுக்கிற வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ தான் வந்து உங்களுக்கே தெரிய வருது. அதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டு கொடுக்கறது மூலிமா சரியாகும்னு நினச்சி நிறைய பண்ணிட்டீங்க, ஆனால் அதுதான் பெரிய தப்புங்கிற லெசன் உங்களுக்கு இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இப்போது. ஸோ உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய மோட்டிவேஷன் ரேண்டமாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர்றது எல்லாத்தையும் ஸ்பிரிட் கைட்ஸ் கொண்டு வராங்க அந்தந்த டைமில். இதை பாருங்கள், இதை பார்த்தா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பீப்புள் நேரடியாக வந்து அட்வைஸ் பண்ணி உங்களை தூக்கி விடணும்லாம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் நிறையா சயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதை டெவலப் பண்ணுறது தான் உங்கள் வேலை. ஆனால் நீங்கள் ஒன்றும் திறமை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்ககிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. ஒருத்தவங்க இது முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை டயர்டாக இல்லை அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அது வேறு. ஆனால் உன்னால் செய்ய முடியாதுன்னு உங்களுடைய ஈகோவை டச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பழைய ஆளாக இருந்தீங்கன்னா செஞ்சு காமிச்சு பேசினவங்க மூஞ்சிக்கு நேராகவே போய் நின்று இப்போ என்ன சொல்கிற பதில சொல்லு அப்படின்னு நிற்கிற ஆள். அந்த அளவுக்கு எனர்ஜி, மோட்டிவேஷன் இருக்கும், வேகம் இருக்கும். ஆனால் இந்த விட்டு கொடுத்து நீங்கள் அப்படியே டவுன் ஆகிட்டீங்கல்ல, ஸோ அது போயிடுச்சு. ஸோ அதை அகெயின் எடுங்க. ஸோ டேக் தட் பேக், திரும்ப எடுங்க. அது திரும்ப எடுக்கணுங்கிற ஒரு டைம் பீரியடும் வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த ரியல் டேலண்ட் பேசக்கூடிய டைம் பீரியட், உங்களோட வேல்யூ, மதிப்பு பேசக்கூடிய டைம் பீரியட், அதை விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய சயின்ஸ் இந்த டைமில் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அந்த திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ரேண்டமாக ஒரு வாய்ப்பு வரும், இல்லை ஒரு ஐடியாஸ் வரும். இவ்வளோ நாட்கள் கண்ணில் தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் சும்மா ஒரு கூகுள்லேயோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேடுனா அப்படியே நிறைய வரிசையாக வரும். ஸோ அது உங்கள் கோல் சம்மந்தமாகவே வந்துட்டுருக்கும். அப்போது உங்களுக்கான டைமிங் வந்துருச்சு, அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தானாக கைக்கு வருது. யூஸ் இட், எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபிஷான கேரக்டர் இருக்குது, ஓகேவா? அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருக்கீங்கல்ல, அதை வெளியே கொண்டு வாங்க. ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய இடத்துல உங்களை ப்ரூவ் பண்ணணும், என் வேல்யூவை நான் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், ஒர்த்து கிடையாது. உங்களுக்கான ஒரு இடம் எதுவோ அந்த இடத்துல போய் நில்லுங்க. நிறைய பேர் தப்பான இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க மதிக்கணும்னு. நீ என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் டேலண்ட்டுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி பொறாமைனால அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கான இடம், உங்களுக்கான பிளேஸ்
போய் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இழந்த மரியாதை, இழந்த வாய்ப்புகள் திடீர்னு ஏதோ ஒரு வழியில் வரும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, ட்ரை, டோன்ட் ஸ்டாப், கிவ் அப் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, சில மெசேஜஸ்லாம் ரேண்டமாக வருது. எதுவுமே வந்துட்டு ரேண்டம் கிடையாது. ஓகேங்களா? எதுக்கு கோயின்சிடென்ஸ்லாம் சொல்ல முடியாது. இந்த டைமில் நிறைய விஷயம் உங்களுக்காக தான் வருது. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள். ஓவர் திங்கிங்கை தயவு செஞ்சு விட்டுருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.